ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப்போட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பூட்ஸ்டாப்னா என்னன்னா ஃப்ரண்ட் அண்டோட பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க். இது யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ரெஸ்பான்சிவ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்துட்டு ஒரு 6 டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிவ் டிசைன். பூட்ஸ்டாப்போட கிரிட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு நம்மளோட வெப்சைட் வந்துட்டு ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கலாம். லைக் மொபைல், டேப்லெட், டெஸ்க்டாப் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ப்ரீ டிசைன் காம்பனன்ட்ஸ். பூட்ஸ்டாப்பில் இருக்க ஒரு செட் ஆஃப் ரெடிமேட் காம்பனன்ட்ஸ் இருக்கும். லைக் பட்டன், ஃபார்ம்ஸ், கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட் வந்துட்டு ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் இட் சேவ்ஸ் டைம். நெக்ஸ்ட்டு கஸ்டமைசேஷன் ஸ்கோப். பூட்ஸ்டாப்பில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த கோட்ஸை வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக வந்து கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கிராஸ் ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி. நீங்கள் எந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் அதில் வந்துட்டு கன்சிஸ்டன்ட் டிசைன்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ அந்த டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்ட் டிசைன்ஸ் வந்துட்டு எந்த வெப்சைட்லையுமே எந்த ப்ரௌசர் வெப்சைட்லையுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. ஓகே. நெக்ஸ்ட்டு மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். பூட்ஸ்டாப் வந்துட்டு மொபைல் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணி பண்ணுற டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு மொபைல் டிவைசஸ்க்கு ஈஸியாக பெர்ஃபெக்ட்டாக வந்துட்டு அடாப்ட் ஆகிக்கும். ஓகே. வை பூட்ஸ்டாப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ பிகினர்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் யார் வேணால் வந்துட்டு இந்த பூட்ஸ்டாப் கோடை வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸி அண்ட் சிம்பிளாக வந்துட்டு நம்மளோட வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் ரெஸ்பான்சிவாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். இட் ஆல்சோ சேவ்ஸ் லாட் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் சிடிஎன் லிங்க். ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம பூட்ஸ்டாப் கோடிங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹெச்டிஎம்எல்ல வந்துட்டு நம்ம பாய்லர் பிளேட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஹெச்டிஎம்எல் கோடிங் எழுதுவோம்ல. அதே மாதிரி நம்ம பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பூட்ஸ்டாப் சிடிஎன் லிங்க் இந்த லிங்க் இருக்குல்ல இதை காப்பி பண்ணி நம்மளோட ஹெட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூட்ஸ்டாப்போட கோடிங்கை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த சிடிஎன் லிங்க்கை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு உள்ள பூட்ஸ்டாப் கோடிங்ஸை வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்பான்சிவ் வெப்சைட் வந்துட்டு ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் பூட்ஸ்டாப் கண்டெய்னர் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.